ஹே ஆல், இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோவில் 6 மந்த் ப்ளஸ் பேபிஸ்க்கு எப்படி ஹோம்மேட் செர்லாக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் பேக்கெட் மக்கானாவை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செர்லாக்கு ஒரு 1 மந்த்துக்கு வரும். இந்த செர்லாக் பண்ணுறப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மக்கானா நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது நீங்கள் உடைக்கும் போது உங்களுக்கு கிறிஸ்பியாக ஃபீல் ஆகணும். அதுதான் அதோட பக்குவம். ஆக்சுவலி பேபிஸ்க்கு இந்த செர்லாக் மட்டும் கொடுக்காம இதோட சில ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். நான் என்னோடய பேபிக்கு இதில் ஆப்பிள் ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி இந்த செர்லாக்கில் ஆட் பண்ணி கொடுப்பேன். சில டைம் பனானாஸ் கூட யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இது மாதிரி செர்லாக் ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு மக்கானாவை எடுத்து உடச்சி காட்டுறேன். இதுதான் இதோட பக்குவம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் சைடில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நான் மக்கானாவை சைடில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் அவல் வச்சுருக்கேன், 1/2 கப் அவல், ஒரு 8 பீஸ் பாதாம். வேணும் நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் வச்சுக்கனால நான் முந்திரி ஆட் பண்ணல. 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் பிளாக் உரத் தால், ஒரு 1/4 கப் ரைஸ். இதெல்லாம் நான் இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 பீஸ் இதில் ஏலக்காய் கூட நான் போட்டிருக்கேன். பட் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். இட்ஸ் அன் ஆப்ஷனல். இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த அவல் நல்லா ஷ்ரிங்க் ஆகும். அதுதான் இதோட பக்குவம். அந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த செர்லாக்கில் நம்ம ஓட்ஸ் கூட ஆட் பண்ணுவோம். நான் அதை முன்னாடியே ஆட் பண்ணல, ஏன்னா அது ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அதை ஹீட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். ஆக்சுவலி இந்த செர்லாக் ரொம்ப ஹெல்த்திங்க பேபிஸ்க்கு. உங்கள் பேபி அண்டர் வெயிட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த டைமில் இப்போ லைட்டாக செக் பண்ணிக்கிறேன், எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஓட்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1 மினிட்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓட்ஸ் நம்ம ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி ரோஸ்டட் ஒன் தான். ஜஸ்ட் நம்ம இதை ஒரு ஹீட் பண்ணி மைல்டாக ஒரு ரோஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நான் அந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சதோடு சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது மக்கானாவை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா மக்கானா கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு மக்கானா மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு பேட்ச் எடுத்து சைடில் வச்சுடுங்க. நீங்கள் இதெல்லாம் அரைச்சி பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டதுனால நல்லா ஃபேன் கடியில் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் மக்கானா நல்லா அரைச்சிட்டேன். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி நல்லா பவுடர் ஆகணும். அதுக்கப்புறம் நான் மற்ற எல்லாத்தையும் செகண்ட் பேட்சில் போடுறேன். லைக் நம்ம இந்த பாதாம், பொரிக்கடலை, பிளாக் உரத் தால், ரைஸ், அவல் எல்லாத்தையும் போட்டோம்ல, எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பேட்சாக போடுறேன். போட்டு அதையும் நான் நல்லா அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. ஸோ நம்ம 2 பேட்சாக போட்டதை மிக்ஸ் பண்ணி ஒரே பிளேட்டில் போட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 1 மந்த் வரைக்கும் இது நல்லா யூஸ் ஆகும், ஸ்பாயில் ஆகாமல். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அதை போஸ்ட் பண்ணுறேன்.
தேங்க்யூ. பாய்.